கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everyone in the name of our Lord Jesus Christ. நம் ஆண்டவர் இயேசு அவர் நல்லவராய் இருக்கிறார். For our Lord Jesus Christ is good. நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் நன்மையே அவர் செய்கிறார். In our lives he always does wonderful things. அந்த நல்ல தேவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்லுவோம். Let us all give thanks to the Lord, to the wonderful God. அந்த ஆண்டவராகிய கர்த்தர் For that Jesus Christ, நல்லோர் மேலும் for good people, தீயோர் மேலும் for evil people, சூரியனை உதிக்கச் செய்கிற தேவன். he shines the sun on them. நீதி உள்ளவர்கள் மேலும் On the upright, அநியாயக்காரர் மேலும் on the wicked people, மழையை பெய்யச் செய்கிற தேவன். he sends rain on them. அவர் என்றைக்கும் நன்மையாகவே இருக்கிறார். For he is always a wonderful God. அவர் நல்லவராகவே For இருக்கிறார். he is always a good God. அவர்தான் நமக்கு தந்தையும் தாயுமாய் இருக்கிறார். For he is a father and mother. நம்மை யார் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை. For whoever leave and forsake us, he will never leave us. ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய துதிகளை தேவனுக்கு முன்பதாக செலுத்துவோம். Let us all give him praise, thanks. ஆகவே நம்ம எல்லாருமாய் சேர்ந்து என் தந்தையும் தாயுமானவரே என்று சொல்லி நம்ம பாடுவோம். Let us all sing the song together. அவர் நம்மை ஆசீர்வதித்து He வழிநடத்துவார். will bless us and lead us. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நம்ம வாங்க ஒரே மனதோடு கூட. என் தந்தையும் தாயும் நீரே, யெகோவா தேவனே. என் தந்தையும் தாயும் நீரே, யெகோவா தேவனே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் கூட இருக்கும் யெகோவா ஷம்மா நீரே. சொல்லுங்க எல்லாருமா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் கூட இருக்கும் யெகோவா ஷம்மா நீரே. யெகோவா ஈரேனிடத்துல நம்ம எல்லாரையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். Let us all close our eyes and pray to the Lord. Thank you, Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy, loving Heavenly Father, எங்களை அநியாயக்காரராய் இருந்தவர்களை எங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றினீர். O Lord, for we were wicked, but you turned us into righteous men. கெட்டவர்களாய் இருந்த எங்களை நல்லவர்களாய் மாற்றியிருக்கிறீர். O Lord, for we were unrighteous, but you made us good. நீர் என்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர். O Lord, for you alone makes wonders in our life. நாங்களோ ஒரு சில நேரத்திலே நன்றி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். O Lord, for we are thankless people. உம்மை தேட வேண்டிய நேரத்துல நாங்கள் தேடுறதில்லை ஆண்டவரே. O Lord, we don't search you in the time when we search you. ஜெபம் பண்ண நாங்க மறக்கிறோம். O Lord, we forget to pray. ஆலயத்துக்கு போக மறக்கிறோம். O Lord, we forget to go to our church. ஆனாலும் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறீர். But still you are gracious and யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறீர். Jehovah Shammah, we thank that you are with us.
கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord, we give you thanks. கோடி கோடி நன்றி We give ஆண்டவரே. you thanks. கோடி கோடி நன்றி We ஆண்டவரே. give you thanks. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு Oh கொடுக்கிறோம். Lord, we surrender our soul, spirit and body into your hands. இங்க பாடுகிற ஜெபிக்கிற துதிக்கிற விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து Oh நடத்தும். Lord, bless each and every children who are praying, praising and giving glory to your செய்கிற name. பிள்ளைகளுக்கு கூட உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Bless the people who are playing the instrument. செய்தி கொடுக்கிற அடியனை கூட மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். Oh Lord, you also cover me when I give the message. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praises. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. 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 கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தந்தை தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த நாள் முழுதும் அந்த தந்தை தேவனையே நாம் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவர் சித்தத்தை மாத்திரம் நாம செய்ய போகிறோம். ஆகவே அனுதினமும் வேதத்தை நாம் தியானிக்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு வசனங்களை. இன்று அப்படிப்பட்ட காரியங்களை நாம தியானிக்கக்கூடிய வசனம் என்ன என்று சொன்னால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹalleluya. Hallelujah. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஹalleluya. Thank you. Amen. Matthew 5:8. Blessed is the person who are pure in heart will seek the God. Amen. 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 ஆகவே தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். அந்த சுத்தத்தோடு கூட தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது எல்லா காரியத்திலும் தேவனை நாம் தரிசிக்கலாம். ஜெப வேளையில நாம் கொடுக்கிற காரியங்களை, வாங்குகிற காரியங்களில, நாம் பேசுகிற காரியங்களை, பார்க்கிற காரியங்கள், எல்லா விதத்திலும் தேவனை தரிசிக்கலாம். ஆகவே இந்த நாளிலே இதை நாம ஜெபம் போவதற்கு முன்பாகவே தேவனை உயர்த்தி வைப்போம். தேவன் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்ப ஜெபத்தொட்டு ஜெயகதிகளிலே 200 அந்த 200வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Praise you Jesus. Praise you Jesus. Yes Lord. Yes Lord. ஆமாப்பா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயமெல்லாம் சொல்லுதையா என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுவார். Thank you Lord. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நீங்க சேர்ந்து பாடுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென். நம் இதயம் துள்ள வேண்டும். அவரை உயர்த்த, அவரை நோக்கி பார்க்க, அவர் சுத்தமா இருக்கும் போது அவரை நாம் தரிசிக்க போகிறோம். நம் இதயம் மகிழ வேண்டும் எந்த நாளிலும். Thank you Lord. ஆமாப்பா, நன்றி. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர்.
ஆண்டவரே, என்னுடைய காயங்கள் எல்லாம் மாற்றுகிறவரே, என் இதயம் உம்மை உயர்த்துகிறது, உம்மை மகிழ்கிறது. ஆகவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. Thank you Lord. Thank you Lord. Thank you.
அவர்கள் என்ன பண்ணுவார்களா? தேவனை தரிசிப்பார்களாம். நாளைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் அந்த தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம மனதார தேவனை துதிப்போமா? எத்தனையோ நாமங்கள் உண்டு, எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனே, ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி இருக்கிற இடங்களிலே அவரை துதிங்க, அவர்களை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் அப்படியே துதிங்க, துதிங்க, எல்லாரும் அப்படியே glorify பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. பாடுகிறேன் ஆண்டவரே, தூயவர் ஆண்டவரே, ராஜாதி ராஜன் ஆண்டவரே, மகிமைதான் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நேசிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ள தேவன், மகத்தான காரியங்களை செய்கிறவரே, கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you God, thank you Jesus. இந்த கொஞ்ச நேரத்தில் துதித்த உங்களை யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த நிலையில விசேஷமாக இந்த நாளையே ஆண்டவருக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய நன்றி பலிகளை அதிகமாய் ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த வேளையில கடந்த நாட்களிலே ஜெசியம்மா என்ற ஒரு தாயாருக்கு 70 வயது நிரம்பி அவர்கள் தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. அவ கரங்களை தட்டி அந்த தாயினுக்காக ஒரு விவசாயம் நன்றி செய்வோமா? கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இப்படியாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த தேவன் அந்த குடும்பங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். அவன் கொடுத்திருக்குதான மகள் பிரமிளாவையும் பெட்ரிஷாவையும் சுரேஷையும் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதான சந்தோஷத்தை தந்து தேவன் அந்த குடும்பத்தை நடத்திட்டோம். அதே போல இந்த நாளிலே பர்த்டே கொண்டாடுகிறதான அன்பு மகள் ரெபேக்காவுக்கு நாங்கள் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தத்தாமே இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல நிர்மலா அம்மா அவங்க தங்களுடைய 72வது பர்த்டே அவங்க நினைவு கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த தாயிற்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம், அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். அதே வேளை இந்த வேளை யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நாம ஜெபிக்க போகிறோம். இன்னும் கணவன் மனைவியாய் இருந்து தேவனுக்காக அநேக காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்று விசேஷமா யாருக்கெல்லாம் இதோ டெலிவரி ஆயிருக்குதோ, புது குழந்தைகள் பிறந்திருக்கிறதோ அந்த பிள்ளைகள் இந்த பூமிக்கு வரவேற்போமா? கரங்களை தட்டி கர்த்தர் அந்த பிள்ளைகளை சுகபத்திரத்தோடு இந்த நாளிலே காண செய்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்வோம். இந்த நாளிலே என்கேஜ்மெண்ட் ஆகிற பிள்ளைகளுக்கு, திருமண நாள் ஆக போகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்காக தேவனுக்கு ஒரு விவசாயம் கூட நன்றிகளை சொல்லுவோம். கர்த்தர் காணாவூர் திருமணங்கள் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே யார் திருமணங்கள் இருக்கிறதோ தேவன் அதை நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த நாளிலே நாம ஜெபிக்க போகிறோம். தேவனுக்கு நன்றி சொன்னோம். தேவன் இந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார். இன்னுமா தேசத்துக்காகவும் நம்முடைய எல்லைகளுக்காகவும் இதோ குறிப்பிட்ட சபைகளுக்காகவும் இதோ குடும்பங்களுக்காகவும் கண்ணீரோடு இருக்கிற, துயரத்தோடு இருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில கோவிட் இல்லை என்று சொல்லி யாரும் நம்ம அலட்சமா இருக்க முடியாது. தொடர்ந்து ஜெபத்திலே இருப்போம். வராதவங்களுக்கெல்லாம் வருது, தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துது காரியங்களுமா இந்த நாளில் இருக்கிறது. ஆகவே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும் என்று சொல்லி நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில கூட நம்மள துர்காற்றுகள் உள்ளே சென்று நமக்கு தீமையான காரியங்கள் நடக்கிறது. ஆகவே மாம்ச தேகம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும் என்று சொல்லிக்கிறது. இந்த நாளில மாம்சம் உள்ளவர்கள் நாம எல்லாரும் கூடி இருக்கிறோம். யூடியூப் மூலமாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறோம். அப்ப முதலாவதாக எல்லா சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒன்று கூறுவோமா? நீங்க எந்தெந்த சபைகளுக்கு போறீங்களோ உங்க பாஸ்டர்மார்கள் பேரை சொல்லுங்க. நீங்க எந்த திருச்சபைகள் போறீங்களோ அந்த திருச்சபை குருவானர்கள் பேர் சொல்லுங்க. குடும்பம் குடும்பமாய் கூடி நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஊழியங்கள் பலப்பட அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே எங்கள் சபைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா, எங்க சபை நடத்துகிற பாஸ்டர்மார்களையும் மூப்பர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து வெறும் சபைகளுக்காக, திருச்சபைகளுக்காக, இதுவும் விசேஷமாக ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கிராம ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாவற்றுக்காக ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், எல்லா ஊழியங்களையும் ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து சுருக்கமாக நம்ம மத்தியில் இருக்கிற சுசானா ஜாம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. நேசிக்கிற எங்களப்பா பிதாவே, அப்பா ராஜா, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உங்களோட பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவீராக ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே
எல்லா சபைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா சபைக்கு முன்பாக ஆண்டவரே உண்மையை நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. ஏனென்றால் நீரே ஒவ்வொரு சபைகளுக்கும் தலைவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாக இருக்கிறீங்க, கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறீங்க. அப்பா உந்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே எல்லா சபையுள்ள இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் ஒப்பு கொடுக்கின்றோம், ஒவ்வொரு ஃபாதர் மாதிரி ஒப்பு கொடுக்கின்றோம், ஒவ்வொரு பிரதர்ஸ் ஒப்பு கொடுக்கின்றோம், ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் ஒப்பு கொடுக்கின்றோம், ஒவ்வொரு விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜாவே. அப்பா இந்த ஒவ்வொரு ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கை ஆண்டவரே உமக்காகவே ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க ராஜாவே. அப்பேற்பட்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட சர்வன்ட் ஆஃப் காட் பீப்பிள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜாவே. இந்த பிள்ளைகளுக்கு என்னவென்று ஆண்டவரே அறிந்தவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஊழியங்கள் பெருக செய்வீராக ராஜாவே. ஒவ்வொரு ஆத்மாக்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உண்மை தெரிந்து கொள்கிற அந்த ஞானத்தை நீங்க கொடுப்பீராக ராஜாவே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு நல்ல ஆண்டவரே விஸ்டம் நாலேஜ் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால தான் வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே உங்களோட பிரியாத சமூகம் ஆண்டவரே அவங்களோடு இருக்கட்டும். சபைகள் ஆண்டவரே எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளை சால்வேஷன் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகள் ஆண்டவரே நல்ல துதிகள் ஏறட்டும் ஆண்டவரே. உங்களோட நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே உங்களோட பரிசுத்த அலங்காரத்தில் ஆண்டவரே பிரவேசிக்கும் போது ஆண்டவரே அவங்க பெரிய ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே அதுவே விசுவாசித்து ஒவ்வொரு ஜனங்கள் போகும்போது ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே இந்த பூலோகத்தில் ஆண்டவரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் நடக்கட்டும், ஒவ்வொரு பரிசுத்த ஆலயத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. அதுவே அந்த பரலோகத்தில் சந்தோஷத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்டங்களையும் எடுத்து நடத்துகிறது எல்லா பெரியோர்களும் இந்த தேசத்தில் இருக்கிற கலவரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிகிறது. ஆகவே இந்த தேசத்துல சமாதானம் வரணும், இந்த கலவரங்கள் நீங்கப்படணும், நியாய நீதி நடக்கணும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து நம்ம தேசங்களுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த தேசங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. God bless my land, Jesus bless my town and bless my country. Prime Minister bless பண்ணோம், Chief Minister bless பண்ணோம். எல்லாரும் knowledge தந்து தேசத்தை வீரர்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. நியாய நீதி நடக்கட்டும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய உபகாரங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டிகளுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வயதான விடோஸுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரே ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் வெளிச்சம் போய் அவங்களுக்கு சேரணும் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க கிருபை செய்யுங்க. உங்களால் ஆகும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை தொடும் ஆண்டவரே. இந்த ஸ்ட்ரீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சலாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேசமே பயப்படாதே, அமைந்து களிக்கூறு. சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால அனுதினமும் தேசத்துக்காய் ஜெபிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம மத்தியில செய்வார். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொரு வியாதிஸ்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வியாதிஸ்கள் என்று சொன்னால் எல்லாருக்குமே இந்த நாட்கள்ல பலவீனங்கள், ஒரு சின்ன பலவீனம் நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அது நமக்கு தான் தெரியும், ஐயோ அந்த நோய் எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்வீங்க. ஆகவே இந்த வேளையில உங்க ஒவ்வொரு பலவீனங்களும் பலப்படுத்துகிற கிறிஸ்து கிட்ட உங்ககிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த பலவீனங்களை மாற்ற நல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீங்க. அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தேவ மகிமை பெற்றுக் கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாளிலே ஆரோக்கியதாஸ் என்ற சகோதரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்கு டாக்டர் பயங்கரமான காரியங்களை சொல்லி இருக்கிறாராம். கர்த்தர் பெரியவர்,
தேவன் அந்த மகனை தொட வேண்டும் என்று சொல்லி ஆரிக்கதாஸ் சகோதரனுக்கும் இந்த வேளையிலே அசோக் என்ற சகோதரனுக்கு கால் வலிகள் இருக்கிறதாம். இதோ கடந்த 2 நாட்களாக அந்த மகனுக்கு பயங்கரமான கால் வலிகள், ஆபரேஷன் நடந்த கால்களுக்கு பலனை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் இதோ விசேஷமாக மேரி அம்மாவுக்கு அந்த கால்கள் வீக்கம் கர்த்தத்தாமே இம்மட்டுமாய் ஒரு போதுமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இன்னுமான கிருபைகளை தந்து அவர்கள் நடக்கவும் தேவ சமூகத்திலிருந்து நிற்கவும் கர்த்தர் அவங்களை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். அந்த ஆண்டவர் கருத்துல கொடுத்து இந்த வியாதியஸ்தர்களையும் உங்களுக்கு தெரிந்த யாரா இருக்கிறாங்களோ எல்லாரும் உங்க பேர்களை அப்பா கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை கேட்டு விடுதலை செய்ய நல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஜோனா ஜாம் பண்ணிட்டு சுருக்கமா thank you Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Master. Abba, loving Father, Abba, Lord Jesus Christ, thank you for giving this present day. Gather in your name, Master. Lord Jesus, I surrender each and everyone who are there now, Master. Lord Jesus, where you have 2-3 persons gathered, I'm there in this, Lord Jesus. Abba, Father, we believe and trust you are there in our midst, Lord Jesus. Thank you for giving this opportunity to pray for this this petition, Master. Lord Jesus, I surrender all the sick people into your name, Master. Lord Jesus, you have to do not be worried, for I am with you. Lord Jesus, whoever right now watching this broadcast, Lord Jesus, touch them in your name, Master. Lord Jesus, whatever names are read out for this sickness, Lord Jesus Christ, bless them, Master. Who are holding their right hand to their places, Lord Jesus Christ, bless them and heal and touch them, Master. Lord Jesus Christ, Lord, you heal and we will be healed, Master. Lord Jesus, you save and we will be saved in your name, Master. Lord Jesus Christ, because you are the heavenly God, Master. Lord Jesus Christ, the names you all have read, Master, they are suffering, Lord Jesus. They are suffering purely, Master. We can't take their pain, Master. Lord Jesus, you are the only one Savior. You can take their pain and you can heal right now, Master. Lord Jesus, again I surrender everyone into your name, Master. Let's heal and use and guide them, Master. Lord Jesus, for one time, Master, forgive all their sins, Master. Cleanse them with your holy water, Master. Cleanse them with your holy precious blood, Master. Lord Jesus, you are the only one God who can heal. You can protect us. You can lead us, Master. Lord Jesus, full of faith we are praying, Master. Many people are in hospital, Master. Many people are at home, Master. Lord Jesus, many people are affected by the COVID, Master. Lord Jesus, touch them in your name, Master. Let them be cleansed with your blood, Master. Whenever doctors touches them, Lord Jesus, you need to be next to them, Master. Heal them, use them and guide Jesus. In Jesus' precious and matchless name I pray. Amen. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஹாஸ்பிடல்ல வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் நீக்கி அவர்களை சுத்தமாக்குவார். விசேஷமாக ஆர்கதாஸ் அண்ணனையும் அசோக்கையும் மேரி அம்மாவையும் வாசுவையும் இன்னும் யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். எங்கெல்லாம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசிங்க, தேவ மகிமையை காண்பீங்க. அதே நேரத்தில் இந்த வேளையில குடும்பங்களில சமாதானம் வேணும் என்று சொல்லி சகோதரி மிகவும் வேதனையோடு கூட தன்னுடைய காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பங்களில முக்கியமா சமாதானம் வேணும். இதோ கணவன் மனைவிக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள, அக்கா தங்கை கூட, இதோ தம்பி அண்ணனுங்களுக்குள்ள, இதோ ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் சமாதானம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறதே, நான் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொல்லி. எப்பவோ ஏசப்பா சமாதானத்தை விட்டு போயிட்டார். ஆனா அதை நாமத்தை தேடாத இருக்கிறோம், அதை பிடிக்காத இருக்கிறோம். ஆகவே தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே குடும்ப சமாதானங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக லலிதா, பிரேமா இந்த குடும்பங்களே சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கட்டத்தாமே இந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் சந்தித்து அந்த கணவன் மனைவிகளை சந்தோஷமா வாழ வைக்கப்படுகிறாங்க. லலிதா, பிரேமா, அவங்க கணவன் ஜான்ராஜ் இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல அவங்க தாயார் புஷ்பா அநேக காரியங்களில அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்மாக்கும் மன நிம்மதி சமாதானம் வேணும் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல இந்த நாட்களிலே இந்த வசந்தா, சாம்சன், சுரேஷ் இவங்க அநேக காரியங்களை தேவையில்லாத காரியங்களை தலையில போட்டு என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் இந்த குடும்பங்களையும் கர்த்தர் தொட வேண்டும். நியாய நீதி இந்த குடும்பங்களை நடத்த வேண்டும் என்று அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல அன்பு சகோதரி பவானி அக்காக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க குடும்பத்தில கூட நீண்ட சமாதானம், இந்த ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு
பொறுப்பினை அவங்க தர வேண்டும். கணவன் இல்லாத மனைவிகை என்று சொல்லி, இதோ மனைவி இல்லாத கணவன் என்று சொல்லி யாரும் அந்த அப்பேற்பட்ட பிள்ளைகளை ஏமாற்றி விடாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு குடும்பங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தத்தாமே இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே, நிறைவான கிருபையினாலே இவங்க குடும்பங்களை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கணவன் மனைவியை கர்த்தர் இணைத்திருக்கிறார். அப்ப தேவனின் நீதி சந்ததி உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட நீதியுள்ள குடும்பங்களாக இந்த குடும்பங்கள் மாற்றப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மகன் டேனியல் ஜெபம் பண்ணிட்டோம். Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி. அப்பா, யோவான் ஆண்டவரே 14ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் சொன்னது போல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் ஆகிய உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, அப்பா உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னேன். அப்பா உங்க சமாதானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாங்க. இப்பொழுது சொன்னப்பட்ட ஆண்டவரே பெயர்களுக்கு அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தையும் கிருபையும் கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல, அப்பா உங்களுடைய சமாதானத்துல பயம் இருக்காது. உங்களுடைய சமாதானத்தில் ஆண்டவரே எந்த விதமான குழப்பங்கள் இருக்காது ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் தெய்வீக பிரசன்னம் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா பயத்தினால சமாதானம் இழந்து போகிற உள்ளங்களை கர்த்தர் பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. குழப்பத்தினால ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே குழப்பங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ பேர் தூங்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. குழப்பத்தினால தூங்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. பயத்தினால் ஆண்டவரே வாடி போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்துல சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கேட்கிறோம். சமாதானம் இல்லாத குடும்பத்துல, சமாதானம் இல்லாத இதயத்துக்குள்ள, சமாதானம் இல்லாத உள்ளத்துக்குள்ள இப்பொழுதே ஆண்டவரே சமாதானம் இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. பயந்து போன சீஷர்களுக்கு கர்த்தர் இறங்கி வந்து பயப்படாதீங்க, சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். இப்பொழுதே பயந்து போன உள்ளங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லா பயங்கள் நீங்கி போகட்டும், எல்லா குழப்பங்கள் நீங்கி போகட்டும். அப்பா வியாதினால் ஆண்டவரே சமாதானம் இல்லாத உள்ளத்துல வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருத்தரையும் சமாதானத்தினால் நிரப்புங்க. நீரே அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல சமாதானத்தை நீ தந்ததுக்காக நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்து குடும்பங்களில சமாதானமா இருக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்யட்டும். விசேஷமாக இந்த நாளில எல்லா SSLC பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பிள்ளைகள் வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஒரு சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கே கடந்து போய் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாக எங்க கிட்ட ஜெபம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கொண்ட மகள் திவ்யாக்காக ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். பெட்ரிஷாவை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். தியாவை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல நேஹா நான்சி அவங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னும் SSLC எக்ஸாம் யாரெல்லாம் இந்த நாளில எழுத போயிருக்கிறாங்களோ கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். விஸ்டம் அண்ட் நாலேஜை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். இது ஆன்லைன் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், ஆன்லைன் மூலமாக இதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் காலேஜுக்கு போறாங்க, அந்த பிள்ளைகளும் ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். முக்கியமாக ஆண்ட சமூகத்தில இந்த நாளில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான கிருபையினாலே கர்த்தர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோமா? இந்த கருத்துக்காக நம்ம இருக்கிற கிரேஸ் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விஸ்டம் அண்ட் நாலேஜ் நீங்க கொடுங்க என்று சொல்லி அந்த கருத்துல புகழ்த்து விசேஷமாக நல்ல போர்டு எக்ஸாம் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஞானத்தை தந்து அவர்களை நடத்தணும் என்று சொல்லி சுருக்கமா ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. Our loving heavenly Father, Lord Jesus, we thank you for this beautiful moment. Yes. Lord, for you told if anyone is lacking wisdom and I will give them generously. Yes. Lord, for people who are asking for your wisdom, may you shower out your blessings right now on them, O Lord. Yes, Lord.
Lord, I give all 10th and 12th students who are doing their board exams, Lord. Lord, they will have a lot of fears and they will have a lot of doubts, Lord. Lord, may the God of wisdom and understanding go to them and teach them what they have to do, Lord. Lord, you bless them, guide them and protect them, Lord. We give all the students of each and every school and college who are going for schools, Lord. Even in this pandemic time, we are going for school, Lord. Lord, you give us your wisdom and knowledge, Lord. You give us your wisdom and knowledge, and may we study all our studies, Lord. Lord, for whatever we do to glorify your name alone, Lord. We give all the parents who pay fees and do all the things for us, Lord. Lord, you bless them and bless all the financial problems. Once again, I give all the students into your hands, Lord. Bless the schools who are taking all the things in their head and they are doing a lot of things for us, Lord. You bless each and everyone, guide them and protect them. In the name of our Lord Jesus Christ, we pray. Amen. Thank you, Lord. Thank you, Lord. தாய் தந்தைமாரே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், அந்த இளையர்களுக்கு சொன்னார் தேவன், நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி. ஏன் பயப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் காமித்த அடையாளத்தை போய் பார்க்கும்போது உலக ரட்சனையை பார்த்து அவங்க மகிழ்ந்தார்களாம். அது போல இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து தயவு செய்து பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தினால தேவன் நிரப்புவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் சொல்லி பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்ட சமூகத்தில் இந்த நாட்களிலே கடன் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடன் ஒரு பணம் எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. கடன் பிரச்சனை என்று சொல்லும் போது உள்ளமெல்லாம் இதோ அப்படியே பதறுகின்றதாகவும் அநேகர் சொல்லுகிற கருத்துக்களை கேட்கும் போது அந்த விண்ணப்பம் மன பாரத்தை கொடுக்கிறது. ஆண்ட சமூகத்துல கொடுத்து சிறிய வாலிப பிள்ளைகள் இருந்து முதியோர் வரை கடன் பிரச்சனைனால இருக்கிறாங்க. அது ஆண்ட கருத்து கொடுத்து எத்தனையோ பேர் லோன் போட்டிருக்காங்க, அது சாங்ஷன் ஆகாது இருக்குது. எத்தனை பேர் சீட்டு போட்டிருக்கிறாங்க, அதை கட்ட முடியாது சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் கடன் வாங்கிக்கிறாங்க, அதை கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள். இதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல வேலைகள் இல்லாத சூழ்நிலைகள். அநேக பிள்ளைகள் வேலையிலிருந்து நீக்கினது காரணத்தினால ஆகவே அப்பேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை கர்த்தர் பெருக செய்ய நல்லவரா இருக்கிறார். அப்போ ஆண்ட கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு பைனான்ஸ் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்ட கர்த்தர் கொடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், மகத்தான காரியங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேகருக்கு கொடுப்பாய் என்று சொன்னாரே, அந்த கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நம்ம கரங்களை வைக்க வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆண்ட கர்த்தர் கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா சேர்ந்து? நீங்க உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சொல்லுங்க, உங்க தேவைகள் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் அதை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடன் தேவையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் மனதில் இறங்குகிறாரா? எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே காரியங்களை அவங்க மாட்டிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அந்த பிள்ளைகள் எல்லாம் விடுவீங்க ஆண்டவரே. சம்பாதனை இல்லாமல் எப்படி கடன் கொடுப்பார்கள் ஆண்டவரே? அவங்களுக்கு சம்பாதிப்பதற்காக நல்ல வேலைகளை தாங்க ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரே, உண்மையை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போதும் ஆண்டவரே தீமையும் வெட்கங்களும் அவமானங்களும் நேரிடாதே. உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக மக்கள் கடன் கொடுக்கும்படிக்காய் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் இனிமேல் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைப்படி அந்த குடும்பங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு தேவையில்லாத காரியங்களும் வீணான செலவுகளும் செலவழிக்காதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் ஞானத்தோடு ஆண்டவரே அப்ப உத்தமத்தோடு நீதியோடு அந்த குடும்பங்களை நடத்துக இயேசு சுவாமி. அப்படிதான் கர்த்தர் செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. உபத்திரப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன தைரியத்தையும் ஆறுதலையும் நீ தருகிறவைக்காக மக்கள் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you, thank you, thank you, thank you. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அதிசயம் செய்பவரே, ஆலோசனை கர்த்தரே என்று சொல்லி ஒரு சிறிய கோரஸை பாடி ஆண்ட சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எல்லாமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஜீவனா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களுக்கு உணவா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் படுத்தட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையினால தேற்றப்படுகிறவர்களால் கர்த்தர் திறப்பு கொடுத்து நாம இந்த ஜெபங்களை முடிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி. எஸ், நன்றி தகப்பனே. எஸ், செய்பவரே, ஆலோசனை கர்த்தரே, யோசனையில் பெரியவரே, அன்பே இயேசு ஆண்டவரே. அதிசயம் செய்
அதிசயமாடுபவரே ஆலோசனா கர்த்தரே அதிசயமாடுபவரே ஆலோசனா கர்த்தரே ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠನೇ ಪ್ರಿಯ ಯೇಸುರಾಯನೇ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠನೇ ಪ್ರಿಯ ಯೇಸುದೇವರೇ ಆರಾಧಿಸುವೆ ತಂದೆಯೇ ஆராதிசுவே தந்தையே ஆராதிக்கின்றோம் அப்பனே ஆராதிக்கின்றோம் அப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பனே ஆராதிசுவே தந்தையே வேதவசனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க பிரசனம் எங்கள் மத்தியில வந்ததால சிறகில்லாம நாங்கள் பறக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தில் வந்ததினாலே எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது ஆண்டவரே. எவ்வளவு குறைவுகளோடு வந்திருக்கிறோம், நிறைவை என் தேவன் மத்தியில வைத்திருக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமாக இந்த யூடியூப் மூலமா வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. முக்கியமாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை கூட என் கர்த்தர் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முழந்தால் பொடி போட்டு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகள் என்ன என்று அறிந்தவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல சுமந்து நீ எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து அவங்க நடத்த போகிறமைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க வசனம் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உங்க வசனம் எங்களை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. உங்க வசனம் எங்களை புதிய வாழ்வுக்குள் நடத்தட்டும் ஆண்டவரே. புதிய 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 ஆலோசனைகள் நடத்தட்டும். ஊழியக்காரர் மறைத்து என்னோடும் எங்களோடும் பேசும் ஆண்டவரே. தாசனை மறைத்து பேசுவீராக ராஜா. தாசன் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை கட்ட செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிறேன். நல்ல நல்ல ஆலோசனைகளை சொல்ல உங்களால முடியும் ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை தேற்றுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு கத்த சமாதானங்களை தாங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த ஒரு வழிவாசலை திறங்க ஆண்டவரே. அது உங்க வேத வசனங்களால் தான் ஆகும் ஆண்டவரே. அப்படியே நீ பேச போகிறமைக்காக உமக்கு நன்றி. அதிக வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா ஆராதனை விண்ணப்பங்களும் ஏசப்பா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் கேட்டு அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ பதில் அனுப்புகிறமைக்காக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you thank you thank you thank you thank you thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. 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 சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய், நன்றி சொல்கிறவர்களாய், நாம் கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்பொழுதும் கிவ் தேங்க்ஸ். நம்ம போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எல்லா விதத்திலும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை அன்போடு கூட உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், நம்மை மகிமையும் படுத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்மை உயர்த்தி
நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும், எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா மன்றாடுதலுக்கும், எல்லா துதிக்கும், ஸ்தோத்திரத்திற்கும், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தந்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், மீண்டும் வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலும் கூட பிரசங்கி எக்லிசியஸ் பிரசங்கி 2வது அதிகாரம் 2nd chapter verses 25-26 அந்த இடத்துல இந்த பிரசங்கியை எழுதின மகா தாவீதாகிய ராஜாவின் மகன் சாலமோன் அவர் சொல்லுகிறதான இந்த காரியங்களை பார்க்கலாம். பிரசங்கி 2வது அதிகாரம் வசனங்கள் 25-26 ஆங்கிலத்துல சத்தமா படிக்கிறாங்க. தயவுசெய்து கவனமாய் கேளுங்க. மகா சாலமோனாகிய ஐஸ்வர்யத்திலே நிறைந்தவர், ஞானத்திலே நிறைந்தவர், சகல ஆசீர்வாதத்திலும் நிறைந்தவர், அவரை போல சரித்திரத்திலே ஒருவன் முன்னே இருந்ததும் இல்லை, பின்னே இருக்க போகிறதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு அந்த சாலமோன் வழியாய் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த சத்திய வசனம் என்ன என்பதை நாம கேட்கலாம். For who can eat or who can have enjoyment more than I? Amen. For God gives wisdom and knowledge and joy to a man who is good in his sight. But to the sinner he gives the work of gathering and collecting, that he may give to him who is good before God. Thank you. This also is vanity and gasping for the wind. இங்கிலீஷ்ல கரெக்டா படிச்சாங்களா? உங்க பைபிள்ல பாருங்க. பிரசங்கி 2nd chapterல 25-26 மகா பெரிய சாலமோன் சொல்லுகிறதான வாக்குறுதிகள் தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. என்னை பார்க்கிலும் சம்பூர்ணமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாஷிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு நியாயத்தையும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சாலமோனுடைய பிரசங்கம் எத்தனை அன்பானவர்களே. நீதிமொழிகள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லவர் கெட்டவர் அப்படி என்று சொல்லி வருகிறார். ஆக இந்த வேளையிலும் கூட இன்றைக்கு நாம பார்க்க போகிற இந்த செய்தியினுடைய விசேஷமான ஒரு தலைப்பு, ஒரு சேலஞ்சான ஒரு தலைப்பு. என்ன சொல்கிறது? கர்த்தரின் பார்வைக்கு நல்லவனா அல்லது கெட்டவனா? அவன் பாவம் செய்கிறவனா அல்லது அவன் நீதி செய்கிறவனா? கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனா கெட்டவனா? நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில நல்லவர்களா இருக்கிறோமா அல்லது கெட்டவர்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறோமா, உண்மை இல்லாதபடிக்கு ஊழியம் செய்கிறோமா? மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் செய்கிறோமா அல்லது நாம் மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம செய்கிறோமா என்பதை குறித்து இந்த நாளில இந்த பிரசங்கி இப்படியாய் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது பாருங்க. என்னை போல சாப்பிட்டவன் உண்டா? என்னை போல உடுத்தினவன் உண்டா? என்னை போல ஞானமுள்ளவன் உண்டா? என்னை போல சீக்கிரத்திலே சம்பாதித்தவன் உண்டா என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரே அவருக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து விட்டார், ஆசீர்வாதமாய் கொடுத்து விட்டார். சாலமோனே மகனே, நீ ஆசீர்வாதத்தையோ சம்பத்தையோ அல்லது மாளிகையோ அரண்மனையோ ராஜ்யபாரத்தையோ கேளாமல் மாறாக தேவனுடைய ஜனங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய இருதயத்தை அப்படியே அவர் கவர்ந்து கொண்டார். ஆண்டவரே, உமது ஜனங்களை ஞானமாய் நடத்தும்படியாய் ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டு அவரிடத்துல வேண்டிக் கொண்டார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஓ நீ கேட்காத சகல ஆசீர்வாதங்களையும் இந்த ஞானத்தோடு கூட உனக்கு தருவேன். உனக்கு முன் ஒருவர் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் வருகிறவர்கள் ஒருவரும் அப்படிப்பட்ட ஞானத்திலே இருக்கிறதும் இல்லை என்று சொல்லி சாலமோனை தேவன் உயர்த்தினார். அந்த சாலமோன் தான் சொல்லுகிறார், நான் சாப்பிட்டது போல, நான் உடுத்தினது போல, நான் வாழ்ந்தது போல, நான் நடந்தது போல
யார் இருக்கிறார்கள், நான் சீக்கிரத்தில் சம்பாதித்தது போல யார் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய சாராம்சம் 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தமது பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும், நல்ல கவனிங்க, நல்லவனாய் இருக்கிறவர்களுக்கு, உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால், நீதி உள்ளவர்களாய் இருந்தால், செம்மையானவர்களாய் இருந்தால், ஆண்டவருக்கு முன்பதாக நல்லவன் என்ற பெயர் பெற்றவர்களாய் இருந்தால், சகல ஆசீர்வாதத்தோடு கூட உன்னையும் என்னையும் வைத்திருப்பார். உங்களுக்குள்ளே நமக்குள்ளே பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், வேதனை வரும், சண்டை சச்சரவுகள் வரும். ஆனாலும் நாம் நல்லவர்களாய் இருந்து நல்லவர் இயேசுவையே நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அடுத்து என்ன சொல்றது? பாவம் செய்கிறவனுக்கோ, நல்ல கவனிங்க, பாவம் செய்கிறவனுக்கோ, அதாவது கெட்டவனா இருக்கிறவனுக்கோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லது செய்யறவங்க எப்பொழுதும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கெட்டது செய்வங்க எப்பொழுதும் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, கடவுளை மதிக்க மாட்டாங்க, தேவனை நோக்கி பார்க்கவும் மாட்டாங்க. ஆனாலும் நல்லவனாகட்டும் கெட்டவனாகட்டும், பாவம் செய்யறவனாகட்டும் செய்யாதவனாகட்டும், எல்லாரையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு, நல்லா கவனிங்க, அவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமும் ஆகும். இங்கே கஷ்டத்தையும் தொல்லத்தையும் துன்பத்தையும் வியாதியையும் பிரச்சனையும் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. நீ நல்லது செய்வாய் என்று சொன்னால் உன்னிலிருந்து அதை அகற்றுவார். நீ கெட்டதை செய்வாய் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உனக்கு பின்னாக சேர்த்து வைப்பார். குவித்து வைக்கிறார் என்று சொல்லுகிறார். சேர்த்து வைக்கிறார்னா கொஞ்சம் தான், குவித்து வைக்கிறார்னாக்கா மலை போல அப்படியே குவிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடக்கும் போது அந்த யோர்தான் நதி அப்படியே பெரிய குவியலாய் குவிந்தது என்று சொல்லுகிறோம் தெரியுமா? அதான் குவியல். அப்படியே உனக்கு மேல அப்படியே உன்னை சூழ்ந்திருக்கும். ஆமான் மாணவர்களே, அதுவும் சஞ்சலமும் வேதனையுமா இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த வேதம் போதிக்கிற தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆச்சரியமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில அன்றைக்கும் கூட பாருங்க, ஆண்டவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க போனாங்க. ஆனா பார்வை இருந்தவர்கள் எல்லாரும் பார்வை இல்லாதமாய் போய்விட்டாங்க. ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கல, கேட்கல, அற்புதத்திற்காக அவருடைய பின்னாடி ஓடி போனாங்கன்னு ஒரு வேலை நினைஞ்சிருக்கலாம். ஆனால் பார்வையே இல்லாதவன், பார்வையே இல்லாத அந்த குருடன், அவன் நினைத்துக் கொண்டான், ஆரம்பத்திலிருந்து அவன் பார்வை இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனை அறிந்திருந்தார். அந்த தேவன் யார்? அவர்தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் கூக்குரலிட்டு கூப்பிட்டார். ஆக தேவன் வேதம் சொல்லுகிறது, அந்த பார்வை இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்வை அற்றவர்களாய் போனார்கள். பார்வை இல்லாதவன் என்னை அறிந்தபடினாலே தேவன் அவனை பார்த்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் உண்மையாய் கூப்பிட்டான். அவனை எல்லாரும் அதட்டாங்க. இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது, முன்னை காட்டிலும் இரண்டாவது அதிகமாய் சோராய் சத்தமாய் கூப்பிட்டான். அந்த சத்தத்தை யார் கேட்டாங்களோ இல்லையோ, எல்லாரும் அதட்டினாங்க அந்த சத்தத்தை கேட்டு. ஆனா இயேசு அந்த சத்தம் உண்மையா இருக்கிறது, நல்லவனுடைய சத்தமா இருக்கிறது, உண்மை உள்ளவனுடைய சத்தமா இருக்கிறது. அவன் என்னை உண்மையாய் கூப்பிடுகிறான், நீதியாய் கூப்பிடுகிறான், உத்தமத்தோடு கூட கூப்பிடுகிறான் என்று சொல்லி தேவன் இயேசு அவன் சத்தத்தை கேட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களை உன்னுடைய கண்விளக்க நம்முடைய கண் முன்னால் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம், நம்முடைய பாடுகிற சத்தம், நம்முடைய இசைக்கிற சத்தம், நாம் வேத வாசிக்கிற சத்தம், நீ தாய் தகப்பனோடு கூட பேசுகிற சத்தம், கணவனோடு கூட பேசுகிற சத்தம், மனைவியோடு கூட பேசுகிற சத்தம், பெரியவர்களோடு கூட பேசுகிற சத்தம் இன்றைக்கு எப்படியா இருக்கிறது?
ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மத்தேயு 25:30 வசனத்திற்கு மேற்பட்ட வசனங்களை பாருங்க. நியாயத்தீர்ப்பு நாட்களிலே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து உங்களையும் என்னையும் கேள்வி கேட்கிறவராயிருப்பார். ஆமன்பானவர்களே, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தெடுக்கிற தேவன் அவர் அந்த நாளிலே கேள்வி கேட்பார். இந்த சிறியரிலே நீங்கள் எனக்கு எதை செய்தீர்களோ, மற்றவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக அதே பிரசங்கி 3:11 வசனம் பாருங்க. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமாய் வச்சிருக்கிறார். நாங்க அனுதினமும் இந்த வசனத்தை நாங்க தியானம் பண்ணுவோம். 3:11 வசனம். ஆண்டவரே, ஒரு காலம் ஒன்று வருகிறது ஆண்டவரே, அந்த காலத்துல நீங்க தருவீங்க, நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். He has made everything beautiful in its time. Also, He has put eternity in their hearts, except that no one can find out the work that God does from beginning to end. Amen. 14 படிங்க. 14 அதுலயே. I know that whatever God does, it shall be forever. Nothing can be added to it, and nothing taken from it. God does it that men should fear before Him. நல்ல கவனிங்க. 11வது வசனம் படிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவைகள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அதனாலதான் கொரிந்து புத்தகத்தில் சொல்கிறது, அவர் செய்தவைகள் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனதிலே தோன்றினதும் இல்லை. அவரை யார் நேசிக்கிறாரோ அவர்களுக்காக அதை மறைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறார். ஆக தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் ஒன்றையும் குறையாய் செய்ய மாட்டார். ஆனா மனிதர்களாகிய நீங்களும் நானும் தான் இன்றைக்கு குறைகளை செய்கிறவர்களாய், குறையாய் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த குறை உள்ளவர்கள் மத்தியில் அந்த நிறைவானவர் வரணும். விசுவாசிங்க வார்த்தைகளை. 14வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் செய்வது எதுவோ, நல்ல கவனிங்க, தேவன் செய்தவைகள் எவைகளோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும், அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயன்படுத்தும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவர்களா இருந்தாலும் சரி, தேவன் எதை கட்டளையிட்டாரோ, எதை சொன்னாரோ அதுல ஒன்றை சேர்க்கவும் கூடாது, அதுல ஒன்றை என்ன பண்ணக்கூடாது, கழிக்கவும் கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அது கட்டாயமாய் நடக்கும். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த சத்திய வேத வசனத்தின் வழியாய் என்னென்னலாம் சொன்னாரோ அது கட்டாயமாய் நடக்கும். தெரியாததுக்காக, ஆகாத காரியங்களுக்காக, பார்க்காத காரியங்களுக்காக தலையை போட்டு வச்சுக்கிறது வேண்டாம். நம்ம உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் டியூட்ரானமி 29:29 அங்க என்ன சொல்கிறது? மறைத்து வைக்கப்பட்டவைகள், மறைவாய் இருக்கிறவைகள், அது எல்லாமே தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது. தெரியாத காரியங்களை போட்டு நீ தலையை உடைச்சுக்கிறது வேண்டாம். ஐயோ எனக்கு புரியலையே, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் நீ எட்டாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னார். அப்ப நம்ம கூப்பிட வேண்டிய வேலை அதான். நமக்கு எது புரியலையோ, எது புரியணுமோ, எதை தேவையோ, எதை தேவையில்லையோ ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரிடத்துல கேட்போம். ஏன்னா சகலத்தையும் சொன்னவர் அவர்தான், சகலத்தையும் வைத்திருக்கிறவர் அவர்தான். மறைவான காரியங்கள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமா இருக்கிறது. அல்லேலூயா. மறைவான காரியத்திற்காக தலை வச்சுக்கிறது வேண்டாம். ஆக நல்லவனா இருந்து நாம் நல்லதையே செய்வோம். கெட்டவர்களா இருந்து ஒருபோதும் அவங்க நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. அதனால ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பதாக, அவருடைய பார்வைக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களா இருப்போம். அதே உபாகமம் 30 வாங்க, அங்க 19-20 அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை வச்சிருக்கிறார். நல்லவனும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லதை வச்சிருக்கிறாரு, கெட்டதை வச்சிருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இங்க 30வது அதிகாரத்துல 19 I call heaven and earth as witnesses today against you, that I have set before you
life and death, life and death, blessing and cursing. Therefore choose life, that both you and your descendants may live. ஆமென். அல்லேலூயா. படிங்க. 30. நான் ஜீவனையும், நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரெண்டு காரியம் தான் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ரெண்டு காரியம் வச்சிருக்கிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களுக்காகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். வெறும் ஜீவனா கொடுத்த ஆயுசு வரைக்கும் தாங்க. தீர்க்க ஆயுசு என்று சொன்னால் ஆயுசோட கூட சேர்த்து 15 வருஷத்தை கூட்டுறது. அல்லேலூயா. ஆக ஜீவனையும் தீர்க்காயுசையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஜீவனையும் வச்சிருக்கிறார், மரணத்தையும் வச்சிருக்கிறார், நல்லதையும் வச்சிருக்கிறாரு, கெட்டதையும் வச்சிருக்கிறார். ஆக நீ நான் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ அறிந்தாயானால், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அதுல விசேஷமாய் ஆண்டவர் பாருங்க, நமக்கு லாஸ்ட்ல அது அஞ்சனம் கொடுத்துறாரு. மரணம் வேண்டாம்ப்பா, உனக்கு அநியாயம் வேண்டாம், கெட்டவனா இருக்காதே, துஷ்டனா இருக்காதே, இல்லையா, ஊழியம் செய்கிறதுல உண்மையாய் ஊழியம் செய்கிறவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் நான் ஜீவனையும் தீர்க்காயுசையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் நான் நல்லவனா கெட்டவனா, உண்மையான ஊழியக்காரனா உண்மை அல்லாத ஊழியக்காரனா? பிரியமானவர்களே, உண்மையான பிள்ளைகளா உண்மை இல்லாத பிள்ளைகளா, தாய் தகப்பனுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளா செவி கொடாத பிள்ளைகளா, உண்மையான கணவனா உண்மையான மனைவியா, அல்லது தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நீதிமொழிகள் 14 அதிகாரத்துல பாருங்க, 2வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து தேவன் நீதிமான் இருக்கிறாரா, உண்மை உள்ளவன் இருக்கிறானா, சத்தியம் உள்ளவன் இருக்கிறானா என்று சொல்லி பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது ஒருவனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் ஆண்டவர், அவருடைய பார்வையை திறந்து பார்க்கிறார். யாராகில இருக்கிறார்களா? ஒருத்தரே இல்லாமல் பைபிள் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 72 அதிகாரத்துல 13-14 வசனங்களை படிங்க. 13வது வசனம் படிங்க. அங்கே ஆண்டவர் அவர் பார்வைக்கு யாரெல்லாம் அருமையானவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வசனம் Psalm 72:13 என்ன சொல்லுது பாருங்க. He will spare the poor and the needy and will save the souls of the needy. அல்லேலூயா. பலவீனனுக்கும், நல்ல கவனிங்க, 72வது சங்கீதம் 13வது வசனம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பலவீனனா இருந்தா அப்படியே விட்டுற மாட்டாருங்க. கெட்டவனா இருந்தா கெட்டவனாவே அப்படியே விட்டுற மாட்டாரு. உண்மை இல்லாதவனா இருந்தா உண்மை இல்லாதவனா அப்படியே விட மாட்டார். சீக்கிரத்துல உண்மை உள்ளவனாய் மாத்துவார். பலவீனத்துல நீ சோர்ந்து போனால் உனக்கு பலன் தருவார். சிறுமைப்பட்டவனா இருந்தாலும் கூட தேவன் உன்னை பலப்படுத்துவார். நம்மை மறவாத தேவன் அவர். 14வது வசனம், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறதற்கும் கொடுமைக்கு தப்புவிப்பார். அவளுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும்.
ஆமென். நல்லவர்களுடைய ரத்தம் தேவனுடைய பார்வைக்கு எப்படியா இருக்குதா? அருமையா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துக்கு நாம வருவோம். நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்கள் முதற்கொண்டு, அதிகாரிகள் முதற்கொண்டு, பலத்த வீரர்கள் முதற்கொண்டு நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா? 2 Kings chapter 23 அங்கே ஒரு காரியத்தை நாம பார்க்கலாம். இங்கே பிரியமானவர்களே, அநேக ராஜாக்களுடைய பேர்கள் வருகிறார். அவங்க யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ, நன்மையான காரியங்கள் செய்யறாங்களோ, செம்மையான காரியங்களை செய்யறார்களோ, அவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது? அவர்களுடைய முற்பிதாக்களின் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் வழியிலே நடந்தார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்கிறார். வேறு ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் தகப்பனை போல இவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், பொல்லாப்பானதையே நடப்பித்தான், விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கினான், சிலைகளுக்கு தூபம் காட்டி கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். இங்கேயும் பாருங்க அன்பானவர்களே, எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய பார்வைக்கு பல நன்மைகளை செய்தார், பல நன்மைகளை செய்தார். அங்கே விக்கிரக தோப்புக்களை அழித்து அங்கே தூபம் காட்டாதபடிக்கு சேனைகளின் கர்த்தரையே நோக்கி என்றைக்கும் அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். அவர் வியாதிப்பட்டு படுக்கும் போது கூட அவருக்காக ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆக அவரோடு கூட ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து அவரை உயர்த்தினார். அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். கடைசியில அவர் தவறி போனார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய பார்வையில் அவருக்கு இரக்கம் கிடைத்தது. ஆனால் அவருடைய மகனாகிய மனாசே என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான் என்று சொல்லி, அதற்கு அவனுடைய அவன் மகன் அடுத்த ஒரு மகன் வருகிறார் ஆமோன் என்று சொல்லி, இவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்கிறான் என்று சொல்லி ஆமோன் ஆட்களை அனுப்பி மனாசாவை கொன்று போடுகிறார். இதான் ஒரு சில நேரத்தில் நடக்கான்மானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம நடக்காம போனோம் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல கூட பாருங்க, எலியா நடந்து போகும்போது ஒரு சில வாலிப பிள்ளைகள் அந்த மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி கேலி செய்தார்கள் என்று சொல்லி நாம பாக்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் கேலி செய்தபடினால சற்று தூரத்துல போய் கர்த்தருடைய நாமத்தினாலே எலியா சபித்தார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அடுத்து கொஞ்சம் தூரத்துல பாருங்க, அடுத்து வனாந்திரத்திலிருந்து காட்டுல இருந்து வந்த ஒரு சில கரடிகள் அந்த பிள்ளைகளை கீழ் போட்டது அப்படின்னு சொல்லி. ஆக ஆண்டவருடைய பார்வையில நான் இன்றைக்கு எப்படியா இருக்கிறோம்? எசேக்கியா நன்மையானது செய்தார், அவருடைய மகன் மனாசே தீமையான காரியங்களை செய்தார், பொல்லாப்பை செய்தார். ஆக அவன் என்ன செய்தார்? ஆட்களை அனுப்பி அவனை ராட்சியத்திற்குள்ள அவனை கொன்று போட்டான். அடுத்து என்ன சொல்கிறது? அந்த ஆமோன் என்ற மகன் யோசியா எழும்பு வருகிறார். ஆமன்பானவர்களே, அதுலதான் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. யோசியா எழும்பி தான் முற்பிதாவாகிய தாவீதின் போல எசேக்கியாவை போல அநேக நன்மையான காரியங்களை அவர் செய்தார், விசேஷித்த காரியங்களை செய்தார். எல்லாம் மண்மேடு தோப்புக்களை அகற்றி போட்டார். தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக இருந்தார், நல்லவனாக இருந்தார். அவரோடு கூட சேர்த்து கொண்டு தேவனுடைய சத்தியம், மோசே வழியாய் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்திற்கு அவர் செவி கொடுத்து அந்த தேசத்தையே நல்லவர்களாய் மாற்றிவிட்டார். அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையின்படி எல்லாரையும் நல்லவர்களாய் மாற்றிவிட்டார். அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி விட்டார். தேவனுடைய பார்வையில செம்மையானதையே செய்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, சாலமோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை இங்க மாற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம பார்க்கலாம். எங்க அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. இப்படித்தாங்க தேவனுக்கு முன்பதாக இந்த யோசியா போல நாமும் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோசியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மனாசே 13 வயதுல ராஜாவானான். இது வயசாங்க, ராஜாவாகிற வயசாயுது. தேவனுடைய பார்வையில நீ யாரா இருந்தாலும் உன்னை ராஜாவாக ராஜாத்தியாக உயர்த்தப்படுவார். எஸ்தரை கவனிச்சு பாருங்க. அடிமை பெண்ணாய் வந்தவளுங்க, அவர் ராஜ வஸ்திரம் தரித்து அந்த ராஜாத்தியாய் அவரை ஆண்டவர் மாற்றிவிட்டார். எத்தனை பெரிய பாக்கியம்! அதற்கு அடுத்து இந்த யோசியா வருகிறாரே, இந்த ஆமோன் என்ற அவருடைய மகன் இந்த யோசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இவர் ராஜாவாகும் போது எவ்வளவு வயசு தெரியுமாங்க? 8 வயசுங்க.
இது நடக்கிற காரியமா? 8 வயசுல ராஜ பதவி கொடுப்பாங்களா? 18 வயசு ஆன பிறகு தாங்க கவர்மெண்ட்ல லைசன்ஸே கொடுக்கறாங்க இன்னைக்கு. ஆக இவர் ராஜாவை மாறும்போது என்ன இதுன்னு பார்த்தாக்கா 8 வயசுல. அதற்கு பிறகு 18வது வயசுல தான் ஆண்டவர் அவரை குறித்து என்று சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. பாருங்க எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு உண்மை உள்ள காரியங்களை அவர் செய்திருக்கிறார். 23rd chapterல 25th word என்ன சொல்லுகிறது? 2 King 23:25. 23rd chapterல 25th word என்ன அருமையாய் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. சாலமோனுக்கு அளிக்கிறார், உனக்கு முன்னே இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போகிறது இல்லை. அந்த வார்த்தை தான் இது. Now before him there was no king like him, who turned to the Lord with all his heart, with all his soul, and with all his might, according to all the law of Moses, nor after him did any arise like him. Amen. Hallelujah. எத்தனை மகிமையான காரியங்கள் அன்பானவர்களே. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். எல்லாருடைய மனதை பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி சாய்த்தான். நம்முடைய முழு குடும்பம் இந்த வேதத்தின் பக்கம் சாய்க்கிறோமா? நம்முடைய முழு சபையையும் இயேசுவின் பக்கமாய் சாய்க்கிறோமா? ஒவ்வொரு கணவன் மனைவி தாய் தகப்பன் குடும்பத்தார் இயேசுவின் பக்கமாய் நாம சாய்க்கிறோமா? இதோ யோசியாவை பற்றி சொல்லுகிறது, எல்லாருடைய இருதயங்களை மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் பக்கமாய் சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா, அவனுக்கு சமமான ஒரு ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அன்னைக்கு சாலமோனுக்கு என்ன சொன்னாரு? சாலமோனே, உன்னை போல ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. இங்கே யோசியாவுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை அவர் செய்தபடினால பைபிள் சொல்லுகிறது, யோசியா ராஜாவை போல முன்னே இருந்ததும் இல்லை, இதற்கு பிறகு இருக்க போகிறதும் இல்லை. ஆமன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் நல்லவர்களா இருக்கிறோமா, கெட்டவர்களா இருக்கிறோமா? என்ன சொல்லுகிறது வேதம்? எபேசியர் 6:6 சொல்லுகிறது மிக அருமையாய், மிக தெளிவாய். எபிசியன் 6th chapter 6th verse மிக தெளிவாய் சொல்லுகிறார், மனுஷ பார்வையில நீ எப்படியா இருக்கிறாய், தேவனுடைய பார்வையில எப்படியா இருக்கிறாய்? தேவனுடைய பார்வையிலும் மனுஷ பார்வையிலும் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. படிங்க 6:6, எபிசியன் 6:6. Even if we live 1,000 years twice, but has not seen goodness, do not all go to one place? 6 Ephesians 6:6. Don't work only while being watched in order to please men, but as slaves of Christ, do God's will from your heart. Amen. படிங்க தமிழ்ல 6வது வசனம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். உண்மையாய் ஊழியம் செய்கிறோமா? இதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்றார். வெறும் மனுஷன் பாக்குறதுக்காக மாத்திரமா இல்ல அன்பானவர்களே. 18வது வசனம் தமிழ்ல படிச்சிருங்க. என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்திலும் இதான் உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. எந்த ஒரு சமயானாலும் சரி, நமக்கு நல்லது கிடைச்சாலும் சரி, கெட்டது கிடைச்சாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் சொல்றாரு தெரியுமா? அதனாலதான் 139வது சங்கீதத்துல தாவீது சொல்லிட்டார், ஆண்டவரே, ஆவியானவரே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? ஆண்டவரே, நான் உயர போனாலும் அங்கே இருக்கிறீர், தாழ போனாலும் அங்கே இருக்கிறீர், எல்லா விதத்திலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு மறைவாய் நான் எங்கே போகவே முடியாது, எல்லா இடத்திலும் நீர் இருக்கிறீர். அதனாலதான் கடைசியில் அவர் ஜெபம் பண்ணிட்டார் 23-24.
என்ன சொல்லிட்டார்? ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என் உள்ளத்தில் உண்டோ என்று பார்த்து, அப்பா என்னை நித்திய வழியில நடத்துங்க. அந்த நித்தியம் தாங்க பரலோகம். இது அநித்தியம். இது இந்த உலகம் அநித்தியம், அது ஒண்ணுதான் நித்தியம். கடைசியா ரெவல்யூஷன் சீக்கிரம் வாங்க 4th சாப்டர்ல 2-3 அங்க படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த உண்மை உள்ளவர்களையும் ஆண்டவர் எப்படியாய் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறார். கடைசியில ஆண்டவரை இதனால் வரைக்கும் பார்த்த இயேசு வரை இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல யோவான் பார்க்கிறார் இல்லையா, அவரை தொட்டோம், அவரை கண்டோம் இல்லையா, 1 யோவான்ல எல்லாம் எழுதுறாரு அவர். அதாவது ரெவல்யூஷன் 4th சாப்டர்ல 2-3 இவ்வளவு நாள் அவரே இருங்க. இவ்வளவு நாள் என்ன சொல்றாரு? அவரை தொட்டோம், நாங்க அவரை நாங்க பார்த்தோம், நாங்க அவரோடு கூட இருந்தோம், அவரோடு கூட சாப்பிட்டோம் அப்படின்னெல்லாம் 1 யோவான்ல எல்லாம் அவர் சாட்சி கொடுக்கிறார். யாரே? யோவான் சாட்சி கொடுக்கிறார். ஆனா அதே யோவான் ஆவிக்குள்ளான பிறகு அல்லேலூயா, மாம்சத்துல பார்க்கிறது வேற, ஆவிக்குள்ள பார்க்கிறது வேற. இன்றைக்கும் கூட ஒவ்வொரு நல்லவர்களும் ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரரும் ஆவிக்குரிய கண்கள்ல அநேகரை பார்க்க வேண்டும். மாம்ச கண்களை ஒருத்தரையும் பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்ன சொல்கிறது? 2-3 Immediately I was in the spirit, and behold, a throne set in heaven, and one sat on the throne. Amen. 3 And he who sat there was like jasper and a sardius stone in appearance, and there was a rainbow around the throne, in appearance like an emerald. இன்னைக்கு நீ நானும் கேட்கணும். கடைசியில அதான் நம்ம பாட போறோம். தேவா, நான் எதினால் விசேஷத்தை நான் இயேசுவை மாம்சத்தில பார்த்த அந்த இயேசு வேற, ஆவியின் கண்களால் பார்க்க போகிற இயேசு வேற. ஆமென். சீக்கிரம் படிங்க அந்த வசனத்தை. என்ன சொல்றது? 2 வசனம் 2-3. ஆவிக்குள்ளானே. ஆமென். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் மாம்சத்துல இருந்தாலும் சரி ஆவிக்குள்ளாகணும். கிறிஸ்துவுக்கு ஆவிக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ நானும் வரணும். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவன் வீற்றிருந்தார். ஆமென். நிறைய சிங்காசனங்களை பார்க்கலாம். ஆனா அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நீ நானும் பார்க்கணும். அல்லேலூயா. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும், வீற்றிருந்தவருடைய நான் பார்க்கிற அந்த ஆவிக்குள்ளாய் பார்க்கிற அந்த பார்வைக்கு வஜ்ர கல்லும் பத்மராகமும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு அது பார்க்கிறதற்கு மரகதம் போல் தோன்றிற்று. அல்லேலூயா. அடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவரை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான ஒரு சக்கரம் இருந்தது. அந்த சக்கரம் அவரை சுற்றி கொண்டே இருந்தது. அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அந்த 3 வட்டம் இருக்கும். அதன் மத்தியில தான் அந்த சிங்காசனம் இருக்கும். அங்கேதான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் அவர் வீற்றிருக்கிறதை நாம பார்க்கலாம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நல்லவர்களா இருந்து உண்மை உள்ளவர்களா இருந்தால்தான் அந்த சிங்காசனத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆக ஆண்டவருடைய பார்வையில, கர்த்தருடைய பார்வையில இன்றைக்கு நாம நல்லவனா கெட்டவனா, அவருடைய பார்வைக்கு முன்பதாக நாம உண்மையான ஊழியக்காரரா இருக்கிறோமா, உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்கிறோமா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமா கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். Thank you Lord. எல்லாருமா கண்களை மூடுவோம், எல்லாருமா கண்களை மூடுவோம். Thank you Lord. ஆண்டவரே, உடைய பார்வைக்கு நான் எப்படியா இருக்கிறேன் ஆண்டவரே? எனக்கு என்ன குறிச்சு தெரியும் ஆண்டவரே? ஆண்டவரே, உங்களுக்கு அவங்களை குறிச்சு தெரியும் ஆண்டவரே. ஆனா எங்கள் எல்லாரை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர்கள். கொடா கொடி ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே ஆண்டவரே, நாங்கள் கூடி செபிக்கிற இந்த வேளையில அநேக விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்தோம், அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. அவை எல்லாவற்றிற்கும் நீர் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் பதில் தரப்போகிறீர்.
அதை நாங்கள் எங்கள் மாம்ச கண்களில பார்க்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்களில் உம்முடைய சிங்காசனத்தை காணும் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபை மக்களை, எங்கள் ஜெப கூடாரத்தின் மக்களை ஆண்டவரே உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே எங்களை வழிநடத்தும், நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாள்ல கேட்ட ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே சாலமோனை போல இல்லாமல், ஒருவேளை நீர் சொன்ன அந்த ராஜா யோசியாவை போல இல்லாமல் ஆண்டவரே, ஒருவேளை தீர்க்கதரிசிகளை போல இல்லாமல் நாங்கள் எல்லோரும் இயேசுவை போல இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவை போல மாறணும் ஆண்டவரே. இயேசுவை போல உண்மை உள்ளவர்களாய் மாறணும். இயேசுவை போல நாங்கள் மனம் மாறணும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே, அந்த சிந்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி எங்களை பார்க்கும் போது நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் ஆவி ஆத்துமாக்களிலே ஆண்டவரே ஆவிக்குள்ள குற்றமற்றவர்களாய் நாங்கள் அவருக்கு முன்பாக நிற்க ஆண்டவரே, தராசில நிற்கப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நியாய தீர்க்கப்படும் போது ஆண்டவரே வலது பாரிசத்தில சிங்காசனத்திற்கு வலது பாரிசத்தில நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. வலது பாரிசத்தில இருக்கிறவர்களை பார்த்து, பிதாவின் ஆதி முதற்கொண்டு என் பிதாவின் சித்தம் செய்ய வந்தவர்களே, ஓ உங்களுக்காக ஆதி முதற்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போங்கள் என்று சொல்லி எங்களை சொல்லணும் ஆண்டவரே. அப்படியாய் நீ செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனையும் வைத்திருக்கிறீர், மரணத்தையும் வைத்திருக்கிறீர். நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். அந்த இடத்துல நான் ஜீவனையும் தீர்க்காயுசையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்படியா எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்து உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட, உண்மையுள்ளோரோடும் கூட, நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. Amen. Thank you Lord. நன்றி நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கேட்ட செய்திக்கு முன்பாக நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் விசுவாசமுள்ள பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளால் வளரும்படி தேவன் தாமே நம்மை ஆவியால் நிரப்புகிறார். ஆமென், 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 ஆமென். தேவா தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்று சொல்லி எல்லாருமாய் உற்சாகமாய் கைத்தட்டி பாடுவோம். ஆமென். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாழ்வதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாழ்வதினால். Amen. Thank you. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்டு பாதலெல்லாம் கூட செல்லுது. ஓ மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்டு பாதலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு
Praise the Lord. வசனத்தை கேட்டு எங்களோடு கூட செபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, God bless you. Hallelujah.